தக்காளி தக்காளி கட் பண்ணி வைக்க. அந்த சாலட்டுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? Ashiq is so funny. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். நிறைய பேர் வந்து ரெசிபி வீடியோ வேணும்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பீஃப் சாலட் ரெசிபி. இந்த ரெசிபியில் நான் பீஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து பீஃப் சாப்பிட முடியாது, இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மீட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இந்த சாலட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து லெட்டூஸ், கொஞ்சம் மஷ்ரூம்ஸ். ஸோ இந்த மஷ்ரூம் வந்து நாங்கள் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ப்ராக்லியுமே ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்லி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு பதில் நீங்கள் காலிஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பீஃப். இந்த பீஃப் வந்து நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது அடுத்தது எப்படி நம்ம குக் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீஃபை குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம பீஃபை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 500 grams பீஃப். ஸோ இதுக்கு 1.5 கப்புக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வந்து இப்போ குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ பீஃப் குக் ஆகிற டைமில் வந்து நான் நேற்றுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த போஸ்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் போட்டிருந்தேன்னா, யாராவது எனக்கு என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸை நான் பிக் பண்ணி அதை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிஸ்டர் ஜேன் ஒருத்தர், அவர் வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பிளாக் காஃபி எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாரு. அண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து பிளாக் காஃபி வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட் தான். நீங்கள் வந்து பிளாக் காஃபியாகவும் எடுக்கலாம், இல்லாட்டி கெஃபைன் சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம், இல்லாட்டி எந்த ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எடுத்தீங்கனாலும் அதில் கேஃபைன் தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மென்டல் ஃபோக்கஸ் கொடுக்கும். இதனால நம்மளால் நல்லா லிஃப்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் பிளாக் காஃபி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் ஒரு 2-3 days கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பிளாக் காஃபி எடுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக காஃபி எடுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட கேஃபைன் டாலரன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 1 கப் காஃபி குடிச்சிட்டே இருக்கிறேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா, எனக்கு அந்த 1 கப் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாயிண்ட்லேருந்து என்னோட காஃபி இன்டேக்கை வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட காஃபி டாலரன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும், நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரியாமல் போயிடும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம ஒரு 2-3 days கேப் விட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம காஃபி எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அந்த காஃபியோட எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸு, சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப காரமாக வேணாம். காரம்லாம் இருக்காது, கவலைப்படாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் சாந்து. என்ன இதை கலக்குன்னு கலக்கணுமா? ஆமாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபியை நம்ம வந்து எண்ணெய் போட்டு பண்ணியிருந்தால் இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஏன் நான் என்ன யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, இது நம்ம வந்து ஒரு ஃபேட் லாஸ் ரெசிபியை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபேட் லாஸ் ரெசிபின்னு உடனே இது அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஃபேட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இந்த ரெசிபி வந்து ஒரு நான் வெஜிடேரியன் சாலட். அப்போது வந்து நம்ம இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம் அண்ட் மீட் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுட் சோர்ஸஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து கேலரிஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம ஆயில் ஏதாவது ஆட் பண்ணோன்னா ஒரு ஸ்பூனுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 கேலரிஸ் வந்துடும். அதனால நான் ஆயில் ஆட் பண்ண வேணாம்னு சொன்னேன். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட வெஜிடபிள் இன்டேக் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட நான் வெஜிடேரியன் ஃபுட், இந்த மீட்டு, இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்கிற ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்லோவில் வச்சுட்டு குக் பண்ண விட்டுருணும். என்ன பண்ணணும்? ஸ்லோவில் வச்சு விசில் வரணும், அவ்வளோதான். ஸோ பீஃப் வந்து மீட்லேயே ரொம்ப 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 டைம் எடுக்கிற ஒரு மீட்டு. ஸோ மட்டன், பீஃப் எல்லாம் குக் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 விசிலுக்கு மேலே போகும். அது குக் ஆகிற டைமில் வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த 4 கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எனக்கு என்ன வந்திருந்ததுன்னா, மோஸ்ட்லி இந்த டீனேஜ் ரிலேட்டடாக கைனோகோமாஸ்டியா வருது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கே நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பி ப்ரோ என்னோட செஸ்ட் இப்படி இருக்குது, எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, என்னால் டிஷர்ட் போட முடியல, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் இது வந்து சில டைம் நம்மளால் ஒரு எக்ஸசைஸ் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சினால் வர ஒரு ப்ராப்ளம். ஸோ நான் எல்லாத்துக்குமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து இப்போ உடனேவே ஏதோ ஒரு மெடிக்கேஷனோ இந்த மாதிரி எதுக்கும் போகாதீங்க. ஏன்னா உங்களோட ஏஜ் வந்து அரௌண்ட் 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்குது, சில டைம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் அந்த மாதிரி வரும்போது என்னென்னா, உங்களோட நேச்சுரல் ஹார்மோனே வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நேச்சுரலி உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் இதனால எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் எடுங்க. பட் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணோன்னா, நல்லா ஒரு ப்ராப்பராக க்ளீனான ஃபுட் சாப்பிடுங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள் டெய்லி. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து ரெகுலேட் ஆகும், எப்பவுமே ரொம்ப ஹையாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 20s இல்லை 21 இயர்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அது கம்மியாக சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் அவசரப்பட்டு மெடிக்கேஷன்ஸ் இருக்காதீங்க. ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களால் ட்ரீட் பண்ண முடியல, நீங்கள் அப்போ ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மஷ்ரூம் அண்ட் ப்ராக்லியில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி மைக்ரோவேவில் ஒரு 1 minute வச்சு எடுக்க போகிறோம். ஏற்கனவே பாயில் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி சால்ட் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். மைக்ரோவேவ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? அப்போனா நான் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிடுவேன், கொஞ்சம் உப்பு போட்டு, அவ்வளோதான். பாயில் பண்ணி தான் நினச்சிருக்கேன். அது புழுலாம் போகிறதுக்கு. ப்ராக்கலி இல்லை காலிஃப்ளவர்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை செஞ்சு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குள்ள நிறைய புழு இருக்கும். ஸோ குக் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பு, குக் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம். மூணாவது கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, கோல்டன் அயன் 23 ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறப்போ ஹை ப்ரோட்டீன் டயட் முக்கியமா இல்லை கேலரிக் டெஃபிசிட் வித் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் முக்கியமானு கேட்டிருக்கிறாரு. ஸோ இதில் என்னென்னா, இது மூணுமே முக்கியம். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கையும் எடுக்கணும், அட் த சேம் டைம் ஒரு கேலரி டெஃபிசிட்லையும் இருக்கணும், அட் த சேம் டைம் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது வந்து ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி மேக்ரோவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்து மசில் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஆகணும். மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு 1900 கேலரிஸில் இருக்கீங்கன்னா, உங்களோட 1900 கேலரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து உங்களோட ப்ரோட்டீன். ஸோ உங்களோட ப்ரோட்டீனை நீங்கள் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற கேலரிஸை வந்து உங்களோட ஃபேட்டுக்கும் உங்களோட கார்போஹைட்ரேட்ஸுக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரோட்டீனும் முக்கியம், உங்களோட கேலரி டெஃபிசிட்டும் முக்கியம், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் முக்கியம். ரெசிபியில் ஒரு நடுவில் ஒரு சின்ன ஒரு சிக்கலாகி போச்சு. இப்போ நாங்கள் இந்த குக்கரில் வச்சு குக் பண்ண விட்டப்போ என்ன ஆச்சுன்னா, குக்கரில் ஏதோ ப்ராப்ளமாட்டு இருக்குது, அது தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, விசிலே வரல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கரெக்டான டைமில் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, ஆனால் பீஃப் வந்து இன்னும் குக்கே ஆகலை. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீஃபை மொத்தமாக திரும்ப இன்னொரு குக்கருக்கு மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் குக் பண்ண போகிறோம். நாலாவது கொஸ்டின் வந்து முகமது தனீஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. கேன் பிகினர் யூஸ் கிரியேட்டின் வித் ஜஸ்ட் அ இயர் ஆஃப் லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ கிரியேட்டின் பற்றி இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வருது. இப்போ கிரியேட்டின் எடுக்கலாமா, நான் இவ்வளோ நாள் தான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், நான் கிரியேட்டின் எடுக்கலாமான்ட்டு. நீங்கள் இன்றைக்கி தான் ஜிம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே டே கூட நீங்கள் கிரியேட்டின் எடுக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாருமே கிரியேட்டினை வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு மருந்தாட்ட நினைக்கிறீங்க. பட் அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான சப்ளிமெண்ட் தான். அது வந்து ரொம்பவே ஒரு ரிசர்ச்டான சப்ளிமெண்ட். அதனால நீங்கள் அதை ரொம்ப பயந்து எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொருத்தர் கூட என்ன கேட்டிருந்தாருன்னா, எவ்வளோ நாளைக்கு நான் கண்டினியூஸாக கிரியேட்டின் எடுக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி கிரியேட்டின் பற்றி காமனாக வர கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ரிசர்ச் பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மேலே இன்ஃபோ கார்டில் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். Come on, Ashiq, sing a song. Jam beta jak na saida pekta kok. நவீன் சிவகுமார் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, இஸ் வீகன் மில்க் a healthy substitute for cow's milk? கவுஸ் மில்க் வந்து தான் மில்க், மீதி எல்லாம் நான் மில்காவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க் எல்லாம் வந்து எனக்கு அது மில்கே கிடையாது. அதுக்கு நான் பேசாமல் நான் ஆல்மண்ட் சாப்பிட்டுக்குவேன், எனக்கு அதில் இருக்க அந்த ஃபைபர் கண்டென்ட்டும் சேர்த்து எனக்கு கிடைக்கும். ஓட்ஸ்லேயும் அதே தான், சேம், எனக்கு அதில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸ் மற்ற நியூட்ரியன்ஸ் எனக்கு சேர்த்து கிடைக்கும். அதில் போய் மில்க் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம் தோணுது. பட் நீங்கள் லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இருக்கிற சாய்ஸஸ் வந்து ஆல்மண்ட் மில்க்கோ, சாய் மில்க்கோ, இல்லை இந்த மாதிரி ஓட் மில்க் தான். ஓப்பன் பண்ணு.
ஓகே, நம்மளோட மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பீஃப். ஓகே, பீஃப் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதை நீங்கள் வெறும் பிளெயின் ரைஸுக்கே வச்சு சாப்பிடலாம். இந்த மட்டனை பீஃபை பிளெயின் ரைஸ், அப்புறம் ப்ரெட்டு, ரொட்டி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாத்திரத்துக்கு குடிக்குமா? ஜென்டலாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் அண்ட் ப்ராக்கலி மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் உங்களுக்கு டொமேட்டோ லவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டொமேட்டோஸ் கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளோட லெட்டஸ். இன்னும் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் போல. ஆமாம், ஆனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எந்த மீட்னாலும் லெட்டஸ் கூட வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ பொதுவாக வந்து நிறைய பேர் மீட் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களுக்கு ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லும் போது 2 விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட வாட்டர் இன்டேக் நல்லா இருக்கணும். 2வது வந்து நீங்கள் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணும். ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். அது உங்களுக்கு நிறைய ஃபைபர் இருக்கிறனால டைஜஷன்லையும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பாடி கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த லெட்டஸுமே கொஞ்சம் லைட்டாக ஷ்ரிங்க் ஆயிரும். அது நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஜெயசூர்யா கருணாகரனுங்கிற ஒருத்தர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஈவன் தோ த ப்ரோ பாடி பில்டர்ஸ் ட்ரெயின் ஃபார் இயர்ஸ் வை தே ஸ்டில் நீட் அ கோச். ஸோ என்னதான் ப்ரோ பாடி பில்டர் வந்து இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணாலும் அவங்களுக்கு ஏன் கோச் வேணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கோச்சோட ரோல் பாடி பில்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்கன்ட்டு சொல்லி அது அவ்வளோதான் அவங்க வேலைங்கிற மாதிரி கிடையாது. இப்போது என்னையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காம்படிஷன் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ண டயட்டும் செகண்ட் டைம் பண்ண டயட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கான்டெஸ்ட் ப்ரெப்புமே அந்த ப்ரெப்புக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாறிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காம்படிஷனுக்கு முன்னாடி அந்த பீக் வீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீக் வீக்கில் வந்து உங்களோட சோடியம் இன்டேக்கு, உங்களோட வாட்டர் இன்டேக்கு, அப்புறம் உங்களோட கார்போஹைட்ரேட் இன்டேக் இது எல்லாமே மாறும். இது எல்லாமே எந்த அளவுக்கு மாறும்னா ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் வந்து இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியும் இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப லோ கேலரிஸில் இருப்போம், நம்ம கார்டியோ ரொம்ப ஹையாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து சும்மாவே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால ப்ராப்பராக யோசிக்க கூட முடியாது. நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து அந்த டைமில் வந்து டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஸ்டேஜில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்ஹீத் கூட அவனோட ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க, bodybuilding taught me how to be strong mentally, physically and emotionally through all life's challenges. Body building has made me stronger emotionally, physically. இந்த மாதிரிலாம் ஸ்டேஜ்லேயே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. மெயின் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி கொடூரமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த கடைசியில் இந்த ப்ரெப் எல்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் ப்ராப்பராக யோசிக்க முடியாதுங்கும் போது இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக இதை பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாலட் ரெடி ஆயிருச்சு, நீ அடுத்தது போய் இதை அப்படியே சாப்பிட்டு டின்னர் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் வேற ஒரு வீடியோ போட வேண்டியதாக இருந்துச்சு. பட் என்னோட ஒர்க் ஸ்கெட்யூல் வந்து இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. நான் கண்டென்ட் கூட அந்த இன்னொரு வீடியோக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் என்னால் போய் ஷூட் பண்ணி எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ உடனே ஒரு பேக்கப்பாக வந்து நானும் மோஃபிகாவும் சேர்ந்து சரி ஒரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோ போடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பீஃப் சாலட் ரெசிபியே போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபேட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க, உங்களால் மீட் ஆட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சோயாபீன்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணுங்கள். பன்னீர் ஆட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஹை இன் ஃபேட்டுங்கிறனால கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்ரு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக். நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.